ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம நெறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நெறைய பேர பத்தி பேசியிருக்கோம். நெறைய படங்கள பத்தி பேசியிருக்கோம். அந்த படங்கள் எப்படி இருக்கு அப்படின்றதையுமே நம்ம பேசியிருக்கோம். அந்த வகையில இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா, என்டர்டெயின்மென்ட்டான ஒரு விஷயம் தான் பேச போறோம். இன்னைக்கு ரிலீஸ் ஆகி ரொம்ப வெற்றிகரமா திரையரங்குலலாம் போய்க்கிட்டு இருக்கக்கூடிய குட், பேட், அக்லிய பத்தி தான் பேச போறோம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிற மாதிரி அதை தொடர்ந்து வெளியான படம் குட் பேட் அக்லி. அந்த படம் அந்த விடாமுயற்சியை விட பெரிய அளவுல ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஆரவாரமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நார்மலா படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத உள்ள போறதுக்கு முன்னாடியே அஜித்தோட ரசிகர்கள் இந்த விஷயமே வந்து பாத்தீங்கன்னா மாபெரும் ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். ஒரு தீபாவளி பொங்கல் அப்படின்னா மக்கள் எந்த அளவுக்கு கொண்டாடுவாங்களோ அதே மாதிரி விஜய் படம் அஜித் படம் அப்படின்னா கொண்டாடுவாங்க. இப்போ விஜய் படங்களை கூட அந்த அளவுக்கு கொண்டாடுறது இல்ல. ஆனா அஜித் படங்கள் வந்து ரொம்ப பெரிய அளவுல இப்ப கொண்டாட்டமா நடந்துகிட்டு இருக்க ஒவ்வொரு விஷயமும். அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி படத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி அதை சுத்தி நிறைய விஷயங்கள் நடக்கும் இல்லையா, அதுதான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பயங்கர ட்ரெண்டிங்கா போகும். அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா விடாமுயற்சியில அந்த மாதிரி நிறைய நடந்துச்சு. நிறைய விஷயங்கள் ரொம்ப ட்ரெண்டிங் ஆச்சு. இப்ப அதை தாண்டி குட் பேட் அக்லிலுமே அதே மாதிரி நடந்துட்டு இருக்கு. வழக்கம் போலதாங்க நம்மளோட ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு கட் அவுட் வச்சு பேனர் வச்சு பால் அபிஷேகம் ஊத்துறது இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். பெரிய பெரிய மாலைகள் போடுவாங்க. அந்த மாலையை வந்து ஜேசிபில கொண்டு வந்து கிரேன் வச்சு அவ்வளோ ஹைட்ல எல்லாம் போடுவாங்க. அவ்வளோ வெயிட்டான மாலையெல்லாம் கொண்டு வருவாங்க. இது எல்லாமே நம்ம வழக்கமா பார்த்திருக்கோம். சூப்பர் ஸ்டார் படத்துக்குமே நம்ம பார்த்திருப்போம். லாஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா பியர்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணி அது ஒரு வித்தியாசமா கொண்டு வந்தாங்க. இன்னும் நம்மளோட ரசிகர்கள் வந்து வேற எப்படியெல்லாம் வித்தியாசமா பண்ணி அஜித் மேல இருக்கக்கூடிய லவ்வ நம்ம காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி ரூம் போட்டு யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த அளவுக்கு ட்ரெண்டிங்கா அவங்களால பண்ண முடியுது. இவ்வளவு டிஃபரெண்டா அவங்க வந்து யோசிச்சு பண்றாங்க. இப்பெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போறோம், ஒரு இடத்துல நம்ம யாரையாவது அப்ரிஷியேட் பண்ண போறோம், யாரையாவது பார்க்க போறோம் அப்படின்னா அவங்கள கௌரவிக்கிற விதமா வந்து பாத்தீங்கன்னா ரூபா நோட்டுலயே, அதாவது காசை வச்சே மாலைகள் செஞ்சு அவங்களுக்கு போடுவாங்க. அது வந்துட்டு மேக்சிமம் பொலிட்டிக்கல்ல அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. பொலிட்டிக்கல் பர்சனோட பர்த்டே, வெட்டிங் டே இந்த மாதிரி அப்படின்னா அதை சுத்தி இருக்கிற கட்சிக்காரங்களும் அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் கொண்டு போய் போடுவாங்க. அது ஒரு வழக்கமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாக்லேட் மாலை, சாக்லேட்களாலே வந்து மாலை எல்லாம் செஞ்சு போட ஆரம்பிச்சாங்க. அதுவுமே ரொம்ப ட்ரெண்டிங்கா போச்சு. இதெல்லாம் வந்துட்டு ஒரு பர்சன்ஸ்க்கு போடுவாங்க. ஆனா அஜித்தோட ரசிகர்கள் நான் சொன்ன மாதிரி ரூம் போட்டு யோசிச்சு ரொம்பவே டிஃப்ரெண்டா ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வெளியூர் எல்லாம் கிடையாது, நம்ம சென்னையில இருக்க காசி தியேட்டர்ல தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. பிரிட்டானியா மில்க் பீக்கிஸ் இருக்கு இல்லையா, பெரிய பெரிய பேக்கெட் 20 rupees ஆர் 40 rupees நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய பேக்கெட்ஸை வச்சு பெரிய ராட்சச மாலையா செஞ்சு அதை வந்து அஜித்தோட பேனருக்கு கட் அவுட்டுக்கு போட்டிருக்காங்க. அந்த விஷயம் தான் இப்ப பயங்கர ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு. இதை தாண்டி ட்ரம்ஸ் வாசிக்கிறது, மோள அடிக்கிறது, மியூசிக் இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும். ஆனா இதுக்கெல்லாம் ஆடுறது ஜென்ஸா தான் இருப்பாங்க மேக்சிமம். ஆனா அஜித் படம் அப்படின்னு வந்துட்டா பொண்ணுங்களே இறங்கி ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு கொண்டாட்டமா அந்த படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. நாம பொதுவா வேற ஏதாவது ஒரு டாபிக் கொண்டு போயிட்டு மக்கள் கிட்ட போயிட்டு பைட் வேணும், கொஞ்சம் இதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி மைக்க நீட்டணும் அப்படின்னா எல்லாம் தெரிச்சு ஓடுவாங்க, பேசவே மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி படத்தோட ரிவ்யூ வேணும், முக்கியமா அஜித் படத்தோட ரிவ்யூ வேணும், விஜய் படத்தோட ரிவ்யூ வேணும் அப்படின்னா பயங்கரமா அவங்களே இன்வால்மெண்டோட வந்து பேசுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் பேசுனதெல்லாம் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு தியேட்டர் வெளியில ஒரு பொண்ணு ஜீனு டிஷர்ட் எல்லாம் போட்டுட்டு இறங்கி டான்ஸ் ஆடி இருக்காங்க, குத்து குத்துன்னு குத்தி இருக்காங்க. அந்த வீடியோ பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் கண்டிப்பா நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இந்த கொண்டாட்டம் எல்லாம் இருக்கட்டும், இதுக்கெல்லாம் உரியவர் அவர் அஜித். அவர் எங்கேயோ இருக்காரு, அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. படம் நடிச்சாரு, முடிஞ்சிருச்சு, ரிலீஸ் ஆயிடுச்சு, மக்கள் கொண்டாடுறீங்க, ஓகே. இதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, இன்னைக்கு நீங்க நிறைய செலவு பண்ணிருப்பீங்கல்ல, அதுதான் கிடைக்கும். இந்த பணத்தை உங்களுக்கு வந்து அஜித் சைட்ல இருந்து யாராவது வந்து கொடுக்க போறாங்கன்னு கேட்டா இல்ல. வேற யாராவது உங்களுக்கு கொடுக்க போறாங்களா அப்படின்னு கேட்டாலுமே இல்ல. இன்னைக்கான நீங்க செலவு பண்ண அந்த பணம் வந்து உங்களுக்கு லாஸ் தான். இந்த மாதிரி நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால சமூக ஆர்வலர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எதனால இப்படி வந்துட்டு கடவுளுக்கு ஈக்குவலா நீங்க ஏன் வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? கோவிலுக்கு போனாலே ஒரு கற்பூரத்தை கூட வாங்கி ஏத்துறதுக்கு நிறைய பேருக்கு காசு இல்லாம கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது எத்தனையோ குடும்பங்கள் பால் இல்லாம குழந்தைகள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, சாப்பிட எதுவுமே இல்லாமலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவ்வளோ பிஸ்கெட்ஸ், இவ்வளோ பால், நிறைய விஷயங்களை நீங்க கொண்டு வந்து சாப்பிடுற பொருளை இப்படி வீண் அடிக்கிறது நல்லதே கிடையாது. இது வந்து இல்லாத பட்டவங்களுக்கு நீங்க அஜித் பேரை சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த புண்ணியம், அந்த வாழ்த்து அஜித்தை போய் சேரும். இது வந்து உங்களுக்குமே நல்லது, அவருக்குமே நல்லது. ஆனா இப்படியெல்லாம் பண்றதை விட்டுட்டு வேஸ்டா ஏன் இப்படி கீழே போற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து சமூக ஆர்வலர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த பிஸ்கெட் மாலையை போட்டு
வித்தின் செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் பிரித்து எடுத்துட்டாங்க. பாதி கீழே போனது தான் வேஸ்ட்டாக போச்சு. ஸோ அந்த மாதிரி வேஸ்ட்டாக ஆகுறது எதுக்கு? ஏன் இப்படியெல்லாம் வந்து வீணடிக்கிறீங்க ஒவ்வொரு விஷயத்தையும்? சாப்பாடு அப்படிங்கிறது எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அது கிடைக்காம. ஸோ உங்ககிட்ட அது கிடைக்குது அப்படின்னா நீங்கள் யாரையாவது கொண்டாடணும்னு நினச்சிங்கன்னா அவங்க பேரை சொல்லி இல்லாதவங்களுக்கு அதை கொடுத்து நீங்கள் சந்தோஷமா இருங்க. அவங்க கிட்ட இருந்து வாழ்த்துக்களை வாங்கிக்கோங்க. அது வந்து நீங்கள் கொண்டாடுற அந்த நபருக்கும் போகும், உங்களுக்கும் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையிலே அவங்க சொன்ன விஷயம் கரெக்ட் தான். இது அவங்க மட்டும் சொல்லல. நீங்க எல்லாம் கொண்டாடுறீங்கல்ல அஜித் 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 அப்படின்னு சொல்லி. சோ அவருமே அதை தான் சொல்லியிருக்காரு. நான் நல்லா தான் இருக்கேன், நான் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்க எப்போ வாழ போறீங்க? நீங்க உங்க லைஃபை பாருங்க, உங்க ஃபேமிலியை பாருங்க. உங்க ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட், அதை தாண்டி தான் மத்ததெல்லாம் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி அஜித்துமே வந்துட்டு லாஸ்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. சோ அதை கேட்டு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு மேபி இந்த ஒரு நாள் கொண்டாட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்பவே அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ இதே மாதிரி நிறைய விஷயங்களை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. சோ அஜித் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நான் சொன்ன விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.